ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலனை பார்க்க போகிறோம். வாங்க. இன்று மங்களகரமான தமிழ் புத்தாண்டு, அதாவது விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது. சித்திரை 2ஆம் நாள். ஆங்கில தேதி 15/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைய கிரகங்களை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, செவ்வாய் கடகத்தில், கேது குரு பார்வையில் கன்னியில், சந்திர பகவான் துலாத்தில் இருக்கிறார். மீனத்தில் ராகு, புதன், சனி, சுக்கிரன் அனைத்து கிரகங்களும் இருக்கின்றன. இன்றைக்கி காலையில் 10:02 வரைக்கும் பார்த்திங்கன்னா துவிதிய திதி, பிறகு திருதிய திதி வருகிறது. இன்று இரவு 1:59 வரைக்கும் விசாக நட்சத்திரம் தான் போயிட்டுருக்கு. இன்றைய ராகு கால நேரம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டிரமம், மீன ராசிக்கு சந்திராஷ்டிரமம். வாங்க இன்றைக்கி ஒவ்வொரு ராசியும் எப்படி இருக்குது பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ராசிநாதன் உங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் குருவும் இருக்கிறதால அப்போது நீச்ச பங்கம் பெறுகிறார். ஆதலால் உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் செய்கிற வேலையை பற்றியும் தொழிலை பற்றியும் இருந்து அதில் இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய, உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். படிக்கிற பிள்ளைங்க இன்றைக்கி நல்லா படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. வீடு கட்ட, வீடு வாங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சகிதமாக உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது. மற்றபடி உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். மற்றபடி உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி உச்ச நிலையில் இருப்பது மிக சிறப்பு. செலவினங்கள் ஏற்பட்டாலும் வெளியூர் வெளிநாடு போயிட்டு வருவீங்க. சொந்தக்காரங்கள் இருப்பாங்க, இல்லை உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க போய் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அற்புதமான ஒரு நாள், சந்தோஷம் மிகுதி ஏற்படக்கூடிய நாள்.